இன்ஃபர்டிலிட்டியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவான், ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரினா சுத்தமாக ப்ரெக்னெண்ட்டே ஆகலை, இன்னும் ஆகலை. செகண்டரினா ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு ஆனால் செகண்ட் டைம் ஆக முடியாது. அவ்வளோதான் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் இன்ஃபர்டிலிட்டி பற்றி சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு இன்வெஸ்டிகேஷன்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு என்ன வேணும்னா ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வேணும். பேஷண்ட்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அவரோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லை டயட், எக்ஸசைஸ், ஒர்க் ஹேபிட்ஸ், அவரோட மென்டல் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஏதாவது தான் நம்ம கம்ப்ளீட்டாக கேட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் மெயின்லி பிளட் கல்ச்சர், யூஎஸ்ஜி, அப்டமன், ட்ரான்ஸ் அப்டமன் ஸ்கேனிங், அதெல்லாமே பண்ணி பார்க்கலாம். கம்மிங் டு ஆயுர்வேதா, ஆயுர்வேதத்தில் ப்ரெக்னன்சினா கர்ப்ப சம்பத்னு சொல்லுவாள். யூ நீட் 4 மெயின் ஃபேக்டர்ஸ் இன் ஆயுர்வேதா லிட்ரேச்சர் டு கெயின் அ ப்ரெக்னன்சி. ஸோ அது வந்து ரிது, க்ஷேத்ர, அம்பு, பீஜம்னு சொல்லுவாள். ரிது ஒரு உமனோட ஃபர்டைல் பீரியட். க்ஷேத்ரம் என்னெல்லாம் அவரோட ஆர்கன்ஸ், அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அம்பு என்னன்னால் இட்ஸ் த ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் அ ஃபீமேல்ஸ் பாடி ப்ளஸ் த மேல் பாடி. பீஜம்னுவா ஸ்பெர்ம், ஓவம். அதுதானே ரிது, க்ஷேத்ர, அம்பு, பீஜம். இது 4 தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஆயுர்வேதத்தில் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம வந்து 6ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கர்ப்பாஷய க்ஷதா. அதில் எந்தாவது you have any genetic or structural deformity to the organ. Second one is Kagavandya. Kagavandyaன்னு சொல்லிட்டா secondary infertility. You have a pregnancy in the first time, அதுக்கப்புறம் pregnant ஆக முடியல. தேர்டாக வந்து சொல்லுவா அனபத்தியா, primary infertility, சுத்தமாக ப்ரெக்னெண்ட்டே ஆகலை. ஃபோர்த்தாக வந்து சொல்லுவா கர்ப்பஸ்ராவா, ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் இல்லைன்னா மிஸ்கேரேஜ். ஃபோர்த்தாக வந்து மிருத கர்ப்பானா ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு ஆனால் பேபி லைவாக பிறக்கலை, பேபி டெட்டாக தான் பிறக்குது. லாஸ்ட்டு வந்து பலக்ஷயம்னா எங்களோட பேஷண்ட்டோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு அந்த பேபியை கேரி பண்ண ஸ்ட்ரென்த் இல்லை. அதுதானே 6 டைப் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் ரீசன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ரீசன்ஸ் சொல்கிறதுக்கு இன்னும் சொல்கிறேன், மாத்ருபாவா, பித்ருபாவா அப்படின்லாம் சொல்லலாம். மாத்ருபாவான்னா அந்த மதர்ஸ் சைடில், அம்மாவோட சைடில் என்ன வச்சா அவரோட டீட்டெயில்ஸ், அவரோட டயட் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லைன்னா அவரோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைல், அவரோட ஒர்க், அந்த மாதிரி எல்லாம் மாத்ருபாவாங்க வரும். பித்ருபாவான்னு சொல்லிட்டுன்னா அந்த பெட்டர்னல் சைடு, ஃபாதரோட சைடு. இன்னும் 6 பாவா, ஷட் பாவாஸ்ன்னு இருக்குது. ஷட் பாவாஸ் இருந்தானே ப்ரெக்னன்சி கம்ப்ளீட் ஆகிடும். That is Matra, Pitra, Ahara, Sattva, Satmya and Rasa. So அதுதான் இருக்கும் the 6 ஷட்பாவாஸ். ஷட்பாவாஸ் also should be very, அதுவும் நல்லா இருக்கலன்னா நமக்கு ஒரு ஹெல்தி ஆஃப்ஸ்ப்ரிங்காக கிடைக்கும்.